பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 68 verse 1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக, வசனத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தாவீதால எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? தேவன் எழுந்தருளுவார், லெட் காட் அரைஸ். ஆண்டவர் எழுந்தருளும் போது என்னெல்லாம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் எழுந்தருள்னா யார் சிதறடிக்கப்படுவாங்களாம்? சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். தி எனிமீஸ் வில் பி ஸ்கேட்டர்ட். எல்லா சத்துருக்களும் தேவன் எழுந்தருளும் பொழுது அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? அவருக்கு முன்பாக ஓடி போவார்களாம். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? தேவனே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் எழுந்தருளினா நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வருகிற பகைஞர்கள் எல்லாம் என்ன செய்திருவாங்க? ஓடி போயிடுவாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த சத்துருலாம் இப்படி பண்ணுறாங்களே, இந்த பகைக்கிறவங்களாம் இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தாவீது பாருங்க எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார். தேவன் எழுந்தருளுங்கப்பா. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையில் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமேன். அடுத்த 2 வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்போ கர்த்தர் எழுந்தருன்னா யாருக்கு சந்தோஷம், யாருக்கு துக்கம்? நீதிமானா இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற. தேவனுக்கு முன்பாக அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவங்க மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள், நீதிமான்கள். ஆனால் துன்மார்க்கர் என்ன ஆவாங்க? அப்படியே ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு முன்னால் அப்படியே மெழுகு போல உருகி போயிடும். they will melt like wax. மெழுகு அப்படியே உருகி போகுதுல்ல, அந்த மாதிரி துன்மார்க்கர் உருகி போயிடுவாங்களாம். இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவாங்க. ஒரு ஐஸ் கியூபை கொண்டு போய், நல்ல ஒரு ஐஸ் கட்டியை நீங்கள் நல்லா சூடான வெயிலில் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஐஸ் கட்டி அங்கே இருக்குதா? அது அப்படியே உருகி போயிடுது இல்லை? அந்த மாதிரி கர்த்தர் எழுந்தருளும் போது பிரியமானவர்களே, எல்லா சத்துருக்களும் என்ன செய்திருவாங்களாம்? அவங்க எல்லாம் உருகி போயிடுவாங்களாம். ஆமேன். இதே வசனத்தை இன்னொரு பகுதியிலையும் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் மோசேயும் இதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நான் 34 வாசிக்கிறேன். அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வனாந்திர வழியாக அவர்கள் நடந்து வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? பாளையம் இறங்குவாங்க. அந்த டென்ட்ஸ் எல்லாம் அங்கே போட்டு அந்த அக்கினி ஸ்தம்பமோ மேக ஸ்தம்பமோ அவங்கள வழி நடத்துக்கும் போது அது அப்படியே நிற்கும்போது அவங்க என்ன செய்திருவாங்க? அந்த இடத்துல பாளையம் இறங்கி அந்த இடத்துல டென்ட்டு போட்டு கொஞ்ச நாள் அங்கே இளைப்பாறுதல் அடைவார்களாம். அப்புறம் திருப்பியும் அந்த அக்கினி மேக ஸ்தம்பம் மூவ் ஆகும்போது அவங்க என்ன செய்வாங்க? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் சுமந்து கொண்டு முன்பாக செல்லுவார்கள். அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பாங்க. அப்போ அந்த ஆர்க், அந்த உடன்படிக்கை பெட்டி மூவ் ஆகும்போது மோசே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தேவனே நீர் எழுந்தருளும், நாங்கள் போகிற பாதை எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, இந்த பாதையில் என்னென்ன சத்ரு இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எழுந்தருளுங்கப்பா,
நீங்கள் எங்களுக்கு முன்னால் போங்க, எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க, உங்களை பகைக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நீங்கள் எங்களுக்கு முன்னால் போங்க. எவ்வளோ அருமையான ஜெபம் இல்லை? இன்றைக்கி நாமும் கூட அப்படியாக ஜெபிக்கலாம் அல்லவா? ஆண்டவரே, இந்த நாளில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையில் என்னென்ன காரியம்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று வேணும்ப்பா, நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் எனக்கு முன்னால் போங்கப்பா, உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் போட்டுப்பா, எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் எழுந்தருளினால் எல்லாம் மாறிவிடும். ஆமேன். நம்முடைய தேவன் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு கப்பலில் ஆண்டவரோட வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து என்ன செய்தாராம், அப்படியே படுத்து தூங்கினாராம். அந்த கப்பல் கொந்தளிக்கிற ஒரு புயலில் அது சிக்கி கொண்டது. அது அப்படியே இத்தனைக்கும் அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மீனவர்கள், அவங்கெல்லாம் இந்த புயலெல்லாம் எப்பவும் பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனவர்களே பயந்து நடுங்கிட்டாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல, இனிமேல் உயிர் தப்பி பிழைப்போமோ தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவரை போய், ஐயரே எழுந்தருளும், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, எழுந்தருளும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆண்டவர் எழுந்தருளினார். என்ன நடந்துச்சு? ஆண்டவர் எழுந்த உடனே என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? கடலையும் காற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாங்க? அதட்டினார். He rebuked the wind and the sea. இல்லை, ஆண்டவர் அதட்டினாங்க, அமைதல் உண்டாயிடுச்சு, சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் இயேசு அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஆண்டவர் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சூறாவளி காற்று அப்படியே நம்மளை சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? தேவனே, நீர் எழுந்தருளும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுங்கப்பா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் எழுந்தருளுங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எழுந்தருளுங்கப்பா, என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தில் நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நீங்கள் எழுந்தருளுங்கப்பா. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமேன். சங்கீதம் 68 முதலாவது வசனம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?